நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நேயர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் இந்த நாளில் யோசா டிவி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தந்தையே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, நீ மனிதனோடு பேசுகிறவரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடு பேசி தேற்றி அணைத்து அவர்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லும்படியாய் எங்களை நடத்துகிறேன் அன்பு தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களோடு பேசும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம் கேட்கிற பார்க்கிற எல்லார் மேலும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை சங்கீதம் 103 அதிகாரம் 2 என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவர் இந்த நாளில் இதை பார்க்கிற எனக்கு அன்பான என் தேவ ஜனமே, நம்மை பார்த்து சொல்லுகிறார். பாருங்கள், இந்த தாவீது எப்படி சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த ஒரு நன்மை கூட நம்ம மறக்கக்கூடாதான் என்று பக்தன் அப்படி எழுதியிருக்கிறார். எப்படி சொல்கிறார்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, என் முழு உள்ளமே, நான் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொஸ்தரி என்று சொல்கிறார். ஒருவேளை நமக்கு சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். தெய்வ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம அப்பா இயேசுப்பா நம்ம ஜெபத்தை கேட்குறாரு. அநேக அற்புதங்கள் நமக்கு செய்திருக்கிறார், செய்து கொண்டு வருகிறார், இன்னும் செய்ய போகிறார். அப்போது நம்ம அநேக வேளையில் நம்ம நன்றி செலுத்துகிறோம், சில வேளையில் செலுத்துகிறோம், சில வேளையில் மறந்துடுறோம். ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, அதை நினச்சி பார்க்கும்போது இந்த வசனம் சொல்லுறது, அதான் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்களேன், என் ஆத்துமாவே கர்த்தரை சொஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஏன் அவருக்கு நன்றி செலுத்தணும், ஏன் அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை சோத்தரிக்கணும் அப்படின்னு சொன்னால், இவர் எழுதுகிறாரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு. ஒரு வேளை பக்தன் அப்படி பாடியிருக்கிறார், மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை, திறமதாக உன்னை தேடி புவியில் வந்து அறமதாக செய்த ஆதிசுதன் தயவை, அறமதாக செய்த ஆதிசுதன் தயவை மறவாதே மனமே தேவ சுதனை. விண்ணில் வாழ்வும் அதன் மேன்மை அனைத்தும் விட்டு, விண்ணில் வாழ்வும் அதன் மேன்மை அனைத்தும் விட்டு, மண்ணில் ஏழையாக மந்த மானுவேலை, மண்ணில் ஏழையாக வந்தை மானுவேலை மறவாதே மனமே தேவ சுதனை மறவாதே
தெய்வமே தேவ சுதனை. பாருங்க, பரலோகத்தில் வாழ வேண்டிய ஆண்டவராக இயேசப்பா பிதாவின் வலது பார்சத்தில் இருக்க வேண்டியவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய், நம்முடைய பாவ அக்கிரமங்களெல்லாம் மன்னிக்கும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் நம்முடைய பாவத்தை மன்னித்தார். அதுதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அநேக உபகாரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த டிவி முன்புலாக இப்போ நினச்சி பார்க்குறேன், ஒரு நாட்கள் நம்ம எப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தோம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் நம்ம எத்தனையாய் உயர்த்தி இருக்கிறார். எனக்கு இந்த செய்தி ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு 2 வாரம் இருக்கும். இப்போ ஆண்டவர் என்னோடு கூட பேசி நான் எனக்கு சில காரியங்களை ஞாபகப்படுத்தினார். ஆதி நாட்கள் எப்படி இருந்தோம், நம்ம எப்படியாய் கர்த்தர் இப்படி நடத்தி வருகிறார், நம்ம ஒருவேளை டிவியில் செய்து கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி, அப்படி யோசித்து பார்த்தேன். அப்போ தான் நான் நினச்சி பார்த்தேன், ஒருவேளை தாவீது போல ஒரு ஆடு மேய்த்த தாவீது ஏன் கர்த்தரை அப்படி புகழ்கிறார் என்றால் அவன் பழைய நாட்களை நினைத்து பார்க்கிறான். இந்த நாட்களை நாம் அநேக வேளையில் பழைய ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் அநேக வேளையில் மறந்து விடுகிறோம். எல்லாருமே அப்படி தான். கொஞ்ச நாளைக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு திருமணம் முடிந்தால் ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார், ஒரு வேளை வீடு கட்டினோம், இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்யும்போது கொஞ்ச நாள் நன்றி செலுத்துவோம், அதுக்கப்புறம் அப்படியே மறந்துடுவோம். இல்லை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பூர்வ நாட்களை நினை என்று வேதம் சொல்கிறது. பூர்வ நாட்களை நினை. பாகம் 32ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. பூர்வ நாட்களை நினைத்து நீ நன்றி செலுத்து என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஏன் அப்படி நன்றி செலுத்தார்னா, சகல உபகாரங்களையும் எப்படின்னா அந்த வசனம் சொல்கிறது, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 103:12ஆம் வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சாரு, நான் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய காரியங்களை அப்பட்டமாய் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறார். இந்த நாளில் கூட ஆண்டவர் அதை நினச்சி தான் கர்த்தரை அப்படி புகழுகிறார். ஆண்டவரை, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு, என்ன ஒருவேளை ஆடுகளின் பின்னே நடந்த என்ன நீங்கள் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து என்ன ஒரு ராஜாவாய் உயர்த்தினீங்களே, என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படி சொல்லி அப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். இந்த நாளில் கூட எப்படி சொல்கிறார் பாருங்களேன், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். பாவத்தை மன்னிக்க இயேசு அந்த பூமிக்கு வந்தார்ல, உங்கள் பாவத்தையும் மன்னித்தார். அதனால தான் அவர் நன்றி சொல்கிற சகல உபகாரங்களை மறவாதே. மனசாட்சி குத்தி கொண்டு இருக்கிற அந்த பாவத்தை மன்னித்தார். ஒருவேளை இந்த பாவங்கள் அவரை தூங்க விடாமல் செய்திருக்கும். நம்ம இன்றைக்கு கூட நம்ம பாவம் செய்துட்டோம்னா நமக்கு தூங்க முடியாதல்லவா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு இன்றைக்கி ஓடி வாருங்கள். அதுதான் தாவீது சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாக அப்படி நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாராம், நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதியிருக்கிறது. ஆமாம், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னவர் இன்றைக்கு நம்முடைய பாவத்தை மன்னித்ததற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக வேளையில் மறந்து விடுகிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான், நம்ம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம், ஒரு சிலர் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், சில காரியங்களை கர்த்தருக்காக செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அநேக வேளையில் நம்முடைய பாவத்தை மன்னித்ததை நாம் மறந்து போகிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறாரு. அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களால் முடிசூட்டி என்று எழுதியிருக்கிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நம்மளை ரட்சிப்பின் நன்மையெல்லாம் நிரப்பி இருக்கிறார். இந்த நாளில் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை அந்த பாடல் அப்படி பக்தன் பாடுறாரு, கெட்ட மாந்தர் பின்னும் கிருபை பெற்று வாழ மட்டில்லாத பரன் மனுஷனான தயவை. நம்மெல்லாம் கெட்டு போகிற வேண்டிய
தூர போட வேண்டிய கூமுட்டைகளை இயேசுப்பா எடுத்து நம்மளை ரட்சித்து நம்மளை அபிஷேகித்து வைத்திருக்கிறார், அலங்கரித்து வைத்திருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தால் நம்மை அலங்கரித்து இருக்கிறார். நம்முடைய யோசுவா அழுக்கு வஸ்திரங்க தரித்திருக்கும் போது அந்த வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவரை இயேசு கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது அல்லவா? இந்த நாளிலே உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய பாவ வஸ்திரத்தை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரம் இல்லையா, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ எண்ண முடியாத அளக்க முடியாத தூரத்துக்கு என்ன செஞ்சிட்டாராம், அப்புறப்படுத்திட்டாராம். அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறது அல்லவா? அதை நினைத்து இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை மறந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட நாட்களை மறந்திருக்கலாம், ஒருவேளை சில பாவங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ரட்சித்த தெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது. தாவீது தான் சொல்கிறாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் பாவத்தை மன்னிக்கும்படியாய் பல இடங்களுக்கு அலைந்து செல்கிறார்கள், ஆனால் மன்னிக்கப்படுவது இல்லை. ஆனால் உங்களுடைய பாவங்களும் என்னுடைய பாவங்களும் எத்தனையோ மன்னிக்கப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாடில் வாசிக்கும் பொழுது, இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று இயேசுப்பா அநேக தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி 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 பாவம் செய்கிற ஒருவேளை யோவான் 8ஆம் அதிகாரமாக இருக்கலாம். அந்த வசனங்கள் எல்லாம் சகோதரிக்கு அந்த பாவமுள்ள ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவியாகிய ஸ்திரீக்கு இயேசுவா சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இன்றைக்கு கூட இதை பார்த்து கொண்டிருக்க நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம பாவத்தை மன்னிச்சார் பார்த்தீங்களா? இன்றைக்கி அதை நினச்சி, ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே, நான் எவ்வளோ பாவம் செஞ்சேப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம மன்னிப்பு கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஒரு சகோதரன் அப்படி ஒரு நாள் சர்ச்சில் அப்படி பேசினாங்க. ஒரு ஊழியர் சிவகாசிலேருந்து வந்திருந்தாங்க. அந்த சகோதரன் சொன்னாங்க, அவர் இயேசுவை அப்படி திட்டுவாராம் ஆண்டவர் அறியாத நாட்களில். ஒரு நாள் அவர் ஆண்டவர் ரொம்ப கஷ்டத்தில் இயேசுவா அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். வைராக்கியமான ஊழியமாய் கர்த்தர் அவர் கரத்தில் கொடுத்திருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது ஒரு நாள் ஆண்டவர் இவர் கேட்டாராம், ஆண்டவரே நான் உங்களை திட்டிருப்பேன், நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்தேன்னு சொன்னோன்னே இயேசுவா சொன்னாங்களாம், என்ன சொன்னாராம் தெரியுமா? நீ திட்டினதை நான் கவனிக்கவே இல்லைன்னு சொன்னாராம். எவ்வளோ அன்புள்ள தெய்வம் பாருங்க. அவர் அப்படி சொன்னார், நீ திட்டினலப்பா, நான் கவனிக்கவே இல்லைன்னு சொன்னாராம். நம்மளும் கூட எத்தனை பாவம் செஞ்சுருக்கோம். நம்முடைய பாவமெல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதே, அவர் மேலே சுமத்தப்பட்டது. நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய கோபங்களை சுமந்தார், நம்முடைய இச்சைகளை சுமந்தார், நம்முடைய பொய்களை சுமந்தார், நம்முடைய ஏமாற்றுத்தனத்தை சுமந்தார், எல்லாவற்றையும் சுமந்தார், மன்னித்தார். இன்றைக்கி அதற்கு நன்றி செலுத்த போகிறோம். எனக்கு அன்பான சகோதரிகளே, பார்க்கிற என் தேவச்சனங்களே, மன்னிப்பு அது மட்டுமல்ல, மன்னித்து மறந்து விட்டார். ஆமாம், மன்னித்து மறந்து விட்டார். தானியேல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, அவர்கிட்ட மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்று. அந்த தெய்வத்தை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்றைக்கு நான் உண்மையிலே தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன். நான் அப்போ நினச்சேன், ஆமாம் ஆண்டவரே, எவ்வளோ பாவத்தை எனக்கு மன்னிச்சிருக்கீங்கப்பா. இன்றைக்கு நம்ம பாவம் செய்கிறோம், அதையும் மன்னித்து கொண்டே இருக்கிறாரே. ஒரு சில நம்ம அறியாமலும் அறிந்தும் செய்து கொண்டு இருக்கிறோம், மன்னிக்கிறாரே. எவ்வளோ மன்னிச்சிருக்கிறாரு, யோசித்து பாருங்கள். அதை மறக்கவே கூடாது. இன்றைக்கி மறந்து போகிற மக்கள் ஏராளம் ஏராளம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல். ஏன் அந்த தாவீது அப்படி மன்னிப்பு அப்படி ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறாருன்னா, 2வது தாவீதுக்கு நடந்த நிறைய காரியம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், ஆள் அனுப்பி 1 சாமுவேல் 16:12 ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க, காட்டுக்குள் வாழ்ந்தவனை பெற்றோர் மறந்து விட்டார்கள், உடன் பிறந்தவர்கள் மறந்து விட்டார்கள். இந்த தாவீதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சாமுவேல் அழைக்கிறார். இந்த விருந்துக்கு வந்திருக்கிறார் தாவீதுடைய பெற்றோர் வீட்டுக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விருந்துக்கு வந்த இடத்துல தாவீதைத்தான் கர்த்தரை அபிஷேகம் பண்ணும்படி அவரை அனுப்பியிருக்கிறார். இங்கே தாவீது இல்லை.
தாவீது இல்லை, மறக்கப்பட்ட தாவீது. ஒருவேளை அப்படி சொல்லலாம். மறக்கப்பட்ட தாவீது அவனுக்கு ஆள் அனுப்பி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். பாருங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸு, யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கூட பூமியின் கடையாந்தரத்தில் இருக்கலாம், நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம். இதை பார்க்குற தெய்வ ஜனமே, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கேன் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க, என் மனைவி கூட என்னை மறந்துட்டா, என் பிள்ளைங்க என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் குடும்பத்தார் மறந்துட்டாங்க நீங்கள் நினைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். எனக்கு அன்பான பெற்றோரே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ கிருபை, உங்கள் மேலே ஆவியானவர் உங்கள் மேலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம அதெல்லாம் தற்சமயமாக கிடச்சது இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் அந்நிய பாஷை கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் கிடைப்பதில்லை, எல்லாருக்கும் விசேஷ கிருபை கிடைக்கவில்லை. ஒருவேளை தேவப்பிள்ளை அநேகருக்கு கொடுத்து ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆள் அனுப்பி உங்களுக்கு ஸ்பெஷல். மறக்கப்பட்ட தாவீதை ஆள் அனுப்பி தீர்க்கதரிசி மூலம் பாருங்கன்னா, எல்லாரும் கூட பிறந்தவங்க இருந்தாங்க, பெற்றோர் இருந்தாங்க, யாரையுமே அங்கே அபிஷேகம் பண்ணலை, ஒரு குடும்பத்தார் தான். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் சகோதரர் நடுவில், உங்கள் குடும்பத்தார் நடுவில் உங்களை அபிஷேகம் பண்ணி உங்களை கனப்படுத்தி இருக்கிறார் அல்லவா? யோசித்து பாருங்களேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்கிறேன். இப்படி பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் ஆதி நாட்களில் ஏதாவது சர்ச்சைக்கு என்னை கூப்பிட்ருக்காங்கன்னா நடுங்கி போயிருப்பேன். எப்படி போய் செய்து கொடுக்குறது, எங்கே என்னது பேச தெரியும், ஒன்றுமே தெரியாதே. உங்களை என்னை தகுதிப்படுத்தவில்லையா? இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவம் ஊழியர்கள்லாம் நம்ம இதெல்லாம் மறந்து போனோம், பூர்வ நாட்களை மறந்து போனோம். பாருங்கள், வேதம் அப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பூர்வ நாட்களை உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அப்படி எழுதியிருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த நம்ம இன்றைக்கி அதை மறந்து போனோம். ஆண்டவர் எனக்கு அதைத்தான் அப்படி சொன்னார். மறந்து போயிட்டாங்க மகளே. நானும் அப்படி தான், அந்த லிஸ்ட்டில் நானும் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா அந்த 32ஆம் அதிகாரம், உபாகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப்பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். ஆமாம், நீ முன்ன கேட்டு ஆண்டவற்றை கேளு, உன் பிதாக்களை கேளுன்னு சொல்கிறார். பூர்வ நாட்களை நினை. நம்ம ஆதி நாட்களில் அபிஷேகம் பெற்றிருந்தோமா? எவ்வளோ பயந்து போயிருந்தோம், யோசித்து பாருங்கள். அபிஷேகம் கொடுத்து, அந்நிய பாஷைகளை கொடுத்து, கிருபை வரங்களை கொடுத்து, ஜெபிக்க கற்றுக் கொடுத்து, பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் போதிக்கிற கிருபையை கொடுத்து, ஓ ஆண்டவர் உங்களை ஜெப குழுக்களில் வைத்து, ஊழியத்தில் வைத்து நடத்தி வருகிறாரே. இதை நம்முடைய பிரயாசத்தில் அல்ல, நம்முடைய ஜெபத்தில் அல்ல, நம்முடைய முயற்சியில் அல்ல, ஓ நம்முடைய தியாகம் அல்ல, அவருடைய கிருபை அல்லவோ. அதுதான் சொல்கிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக தேவ ஜனமே. இந்த அபிஷேகம் எதற்காக தெரியுமா? ஆண்டவர் இங்கே பாருங்கள், இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்ம ஆண்டவரை மறந்துட்டோமா? அந்த வசனம் சொல்லுகிறது, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய். ஆண்டவரை மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவர் செய்த நன்மைகளை நினையாமல், நன்றி செலுத்தாமல், மறந்து இந்த உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு இந்த ஒன்று மறுபடியும் இங்கே வரும். பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை நான் உங்கள் நடுவில் சொல்கிறேன். ஒரு சிலர் வருவாங்க, குழந்தைன்னு ஜெபிக்க வருவாங்க, வீடு கட்டணும் வருவாங்க, பயமாக இருக்குன்னு வருவாங்க. இப்படி பல காரியங்கள் ஜெபித்தோடனே, அது நடந்த உடனே, குழந்தெல்லாம் பிறந்த உடனே அது பிறகு ஜெபத்துக்கே வரமாட்டாங்க. வேலை இருக்குது, பிள்ளையை பார்க்கணும். இல்லை, அந்நாள் ஆலயத்து குழந்தை இல்லாத போதும் வந்து ஜெபிச்சாங்க, குழந்தை பிறந்த பிறகும் வந்தாங்க ஜெபிச்சாங்க. அதுதான்
அவருக்கு நன்றியுள்ள இருதயமாய் மாறும். அதான் உண்மை. 1008 வேலை இருக்கலாம், அதெல்லாம் டோன்ட் கேர். கர்த்தர் எவ்வளோ நமக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய வீட்டு வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம். இல்லவே இல்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த தாவீதுக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகம் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார் தெரியுமா? தாவீது சொல்கிறார் தெரியுமா? தாவீது வாசிக்கும்போது இங்கே என்ன நடந்ததுன்னா, பிசாசு சவுலுக்குள்ளே இருந்த ஆவி வெளியே போச்சு. ஆமாம், சவுலுக்குள்ளே இருந்த ஆவி வெளியே போச்சு, அசுத்த ஆவி வெளியே போச்சு. உங்களுடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொடுத்த அபிஷேகத்தினால உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எத்தனை போராட்டம் வெளியே போகுது தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் நம்ம நினைக்கிறதில்ல, அபிஷேகம் சாதாரணமாக வர்றதில்லை. கர்த்தர் ஆண்டவர் சொன்னார், உங்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அது அப்படியே நம்ம மேலே ஊற்றி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க. அபிஷேகம் சத்துருவை துரத்தும். நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சத்துருவை துரத்துகிறது, ஆண்டவர் செய்கிறார். மூணாவது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 20ஆம் வசனம், 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். கண்டுபிடித்தாராம். உங்களையும் இந்த உலகத்தில், சொந்தக்காரங்க மத்தியில், நம்ம தெருவில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய கோத்திரத்தில், இந்த கிராமத்தில் உங்களை கண்டுபிடித்தாராம். வசனம் சொல்லுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். எதுக்கு அபிஷேகம் பண்ணாரான் தெரியுமா? அங்கே சத்துரு போனான். இங்கே என்ன தெரியுமா? சத்துரு, என் கை அவனோட உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. நம்ம ஒடுக்கப்படாமல் வாழ்வதற்கு அபிஷேகம். ஆமாம், சத்துரு நெருக்குவதில்லையா? கண்டுபிடிச்சாராம். அப்படிப்பட்ட கிருபையை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாம், ஒருவேளை தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்கிறேன். நான் நினச்சி பார்த்தேன், ஆமாண்டவரை, ஒரு நாட்கள் எவ்வளோ பாவத்தோடு போராடி கொண்டிருந்தோம், எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருந்தோம். இன்றைக்கி எவ்வளோ விடுதலை தந்திருக்கீங்கப்பா. அதுதான் தாவீது செய்த, ஆண்டவருக்கு செய்த ஒரு பெரிய நன்றி பலிபீடம் கட்டுகிறான். எப்போ பாருங்க சங்க 136 வாங்க. அவர் சொல்கிறாரு, தாழ்வில் நினைத்தவரை துதிங்கள். ஏன்னா நான் ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ளே நின்று ஆடு மேய்ப்பனை அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆள் அனுப்புனா ஒரு விசேஷ கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே இன்றைக்கி வைக்க போகிறார். என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களப்பா. ஆமாம், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே, என் அக்கிரமங்களை மன்னிச்சு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினாராம். ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. உன் பாவத்தை பார்த்திங்கன்னா ஏசாயா 49ஆம் அதிகாரம், நன்றி நம்ம ஷகனா துட்டகமனா, கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்மலோக்கவா, நன்றி ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கிறோப்பா ஜீசஸ், உங்களுக்கு நன்றி அப்பா. 43ஆம் அதிகாரத்தில் 43ஆம் அதிகாரத்தில் வார்த்தை சொல்கிறது, 25ஆம் வசனம், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நினைக்கவே மாட்டாராம். நம்ம பாவத்தை நினைச்சாருன்னா நம்ம பலிபீடத்தில் நிற்க முடியுமா? புல்பீட்டில் போய் நிற்க முடியுமா? யோசித்து பாருங்க. எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த நாளில் ஆண்டவர், நான் மறந்து போனேன் ஆண்டவரை, என் ரட்சிப்பு நீ ரட்சித்த நாட்களை மறந்து போனேன். ஐயோ, நீ என் அபிஷேகித்த நாளை மறந்து போனேன், எனக்கு கிருபை தந்த நாட்களை மறந்து போனேன் ஆண்டவரை. நான் நன்றி செலுத்துவேப்பா. தாவீது உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பூர்வ நாட்களை நினைத்தான். நம்மை பெற்ற கன்மலையை மறந்து போனோமா? அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் என்று கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறது. நம்ம மறந்து போகிறோமா? கர்த்தர் செய்த ஒரு சைக்கிள் இல்லாமல் இருந்த நாட்கள் இருந்தது உண்டு.
இன்றைக்கு எத்தனை வாகனங்களை நம்முடைய குடும்பங்களுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார், யோசித்து பாருங்கள். நம்முடைய திருச்சபைகளுக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார், நம்மை ஒவ்வொரு நாளும் டெவலப் பண்ணி வருகிறாரே. நன்றி செலுத்துவோமா? அவர் செய்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உண்மையிலே தேவனுடைய நான் மகிமைக்காய் சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுவோம். ஆண்டவர், எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பு இல்லை, அபிஷேகம் இல்லை, கிருபைகள் இல்லை, திருச்சபை இல்லை. ஓ, நமக்கு எவ்வளோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் தந்து நம்மை ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும்படியாய், விசாரிக்கும்படியாய், நேசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறாரே. நன்றி செலுத்துவீர்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. சொல்லுவீங்களா? நான் நன்றி சொல்லுவேன் ஆண்டவரே. நான் மறந்து போனேன் ஐயா. அவர் செய்த சகல உபகாரங்கள், எத்தனை காரியங்கள் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுத்து, சுகம் கொடுத்து, பலன் கொடுத்து, பாதுகாத்து, இரவெல்லாம் போராடுகிற சத்துருக்கு விலக்கி, பொல்லாங்கன் எய்கிற அம்புகள் எல்லாம் அப்புறப்படுத்தினாரே. அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? அவர் செய்த உபகாரங்கள் எத்தனை! பரீட்சையில் பாஸ் பண்ண வைத்து, கிருபைகளை தந்து, திருமணம் முடித்து, வேலைவாய்ப்புகளை கொடுத்து, வீடுகளை கொடுத்து, ஊழியங்களை கொடுத்து, பெருக பண்ணி எல்லாவற்றையும் நடத்தி வருகிறாரே. மரணத்துக்கு விலைக்கு விடுவிக்கிறாரே. எத்தனை காரியங்கள் செய்திருக்க, எத்தனை பிரச்சனைகளை மாற்றி இருக்கிறார். வெளியே தெரியாதபடி மாற்றி கொண்டிருக்கிறாரே. வியாதி வந்தா கூட கர்த்தர் சுகமாக்கி ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி வருகிறாரே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே தேவ ஜனமே. நாம் மறந்தோமானால் 10 பேர்ல அந்த 9 பேரா மாறி போவோம். மன்னிப்பு கேட்போமா? மறவாதே மனமே தேவ சுதனை. ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்றி சொல்வாயானால் தடைபட்ட யாவை நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீண்ட தீமையாவும் நீக்கி சுகமளித்து வாண்டு முழுதும் காத்த ஆண்டவரே என்னாலும், ஆண்டு முழுதும் காத்த ஆண்டவரே என் நானும். மறவாதே மனமே தேவ சுதனை. மறவாதே மனமே தேவ சுதனை. கெட்ட மாந்தர் பின்னும் கிருபை பெற்று வாழ மட்டில்லாதவரன் மனுஷனான தயவை. ஓ தேவ பிள்ளையே, இந்த நாளிலே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை விடுவித்த தெய்வத்துக்கு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றியோடுமை துதிக்கிறோப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த வார்த்தைக்காய் சோத்திரம் ஐயா. நன்றி மறந்த உலகம், நன்றி மறந்த நாங்கள் அப்பா, நாங்கள் நன்றி மறந்தோம். எங்களை மன்னிச்சிருங்க, எங்கள் பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுடைய சாபங்களை நீக்கினீரே. நன்றி. பார்த்து கொண்டிருக்க எல்லா ஜனத்தையும் எல்லாரையும் ரட்சித்தீரப்பா, அபிஷேகித்தீரே. ஆமாப்பா, கிருபை வரங்களில் நிரப்பி இருக்கிறீரே. எங்கேயோ இருந்து மறந்து கிடந்த தூக்கி எறியப்பட்ட எங்களை தூக்கி கொண்டு வந்து ஓ அபிஷேகித்து கிருபையினால் நிரப்பி வைத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இன்னும் ஆண்டவரே, ஓ நாங்கள் அவர் நீர் செய்த ஒவ்வொன்றையும் நினைத்து, ஒவ்வொன்றாய் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த என் ஜனத்துக்கு அந்த கிருபையை கொடுப்பீராக. என் ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் நண்டவர் தடைபட்ட எல்லா நன்மைகளையும் ஆமப்பா நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்வார்களாக. முறுமுறுப்புகள், கசப்புகள், பொறாமைகள், வெறுப்புகள் இதெல்லாம் தேவச்சனங்களை ஊழியர்களை விட்டது விலகட்டும். பொய்கள், உமக்கு பிரியமில்லாத எல்லா ஸ்பாவங்களும் தேவஜனங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் ஆமாண்டவரே, தாவீதை போல எல்லாவற்றையும் துதித்து அந்த ராஜமேன்மை பெற்றுக்கொண்டார் ஐயா. ஓ ராஜமேன்மை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், ஓ அவன் துதித்ததினாலே ஓ ரிவல சபலமக்கரமோ அவன் ராஜமேன்மை பெற்றுக்கொண்டான். நீங்கள் துதித்தீர்களானால் விசேஷ கிருபை தந்து நான் உங்களை கனப்படுத்துவேன். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே.
எப்பாமே துதிக்கிறோம். என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் எங்கள் இருதயம் ஐயா உம்மை துதிக்க, உம்மை சோத்தரிக்க, நீ செய்த நன்மைகளை நினைத்து 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 என் ஆண்டவரை புகழ்ந்து பாட கிருபை தாரும். ஆபிரகாம் ஐயா நீர் ஒன்று காரியம் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தரை தொழுது கொண்டான் ஐயா. அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் உம்மை மாத்திரம் தொழுது கொண்டு உம்மை துதிக்க, சோத்தரிக்க, உம்மை ஆராதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இன்னும் எல்லா நன்மைகளையும் கொடுத்து என் ஜனத்தை கனப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எல்லா சிக்கல்கள் எல்லாம் விலகட்டும், எல்லா வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கண்ணீர்கள் எல்லாம் விலகட்டும். எல்லா தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத பழுக்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், தேவையில்லாத தவிப்புகள் என் ஜனத்தை விட்டு விலகி போவதாக name of Jesus. உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டு கொள்ளும், அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.